இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். வெறுங்கையில் முளம் போடும் வீணர்களை பார்த்திருக்கிறீர்களா? முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்கும் மூடர்களை பார்த்திருக்கிறீர்களா? கடப்பாறையை விழுங்கிவிட்டு சுக்கு கசாயத்தை குடித்து ஏப்பம் விடும் எத்தர்களை பார்த்திருக்கிறீர்களா? காலகாலமாக தமிழ்நாட்டிலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் திமுக கட்சியிலே இருப்பவர்களை. அப்படி இப்பொழுது திமுகவில் புதிதாக ஒருவர் முளைத்திருக்கிறார். அவர்தான் சேலம் மாவட்டத்தில் திமுகவின் அமைச்சராக இருக்கின்ற பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன். இவர் யார்? இவர் எப்படிப்பட்டவர்? திமுகவின் அசைக்க முடியாத ஆளுமையாக சேலத்திலே இருந்த மாவீரன் வீரபாண்டியார் அவர்களால் அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் இந்த பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன். திமுகவில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பொறுப்பை அவருக்கு வாங்கி கொடுத்ததே வீரபாண்டியார் தான். வீரபாண்டியாரால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கப்பட்ட இந்த பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் கடைசியில் வீரபாண்டியாருக்கு எதிராகவே ஸ்டாலினால் திருப்பி விடப்பட்டவர். ஸ்டாலினுடைய விசுவாசியாக மாறி, ஸ்டாலினுடைய எடுபடியாக மாறி, ஸ்டாலினுடைய ஏவலாளாக மாறி, கடைசியில் வீரபாண்டியாருக்கு எதிராகவே சேலத்திலே திமுகவில் அரசியல் நடத்த உருவாக்கப்பட்டவர் தான் இந்த ராஜேந்திரன், இந்த பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன். அவர் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு எதிராக அறிக்கை விட்டிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் வன்னிய இட ஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டி அந்த மணிமண்டப திறப்பு விழாவை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தினார். வன்னிய இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டி அதன் திறப்பு விழாவை நடத்தக்கூடிய தகுதி இன்றைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இல்லை. வன்னியர்களுக்கு தொடர்ந்து துரோகத்தையே பரிசாக தந்துவிட்டு, வன்னியர்கள் இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டு, வன்னியர்களுக்கு மணிமண்டப திறப்பு விழா நடத்தி வன்னியர்களுக்கு துரோகம் செய்து வன்னியர்கள் முன்னால் இன்றைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாடகமாடி கொண்டிருக்கிறார் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விடுத்த அறிக்கைக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாமல் வித்தார கல்லனாக பதில் சொல்லியிருக்கிறார் சேலம் மாவட்டத்தின் அமைச்சர் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன். அது இன்னொன்றை சொல்லியிருக்கிறார் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன். தந்தைக்கும் மகனுக்கும் இடையே தகராறு இருக்கிறது. பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவிற்கும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மோதல் இருக்கிறது. அதை மறைப்பதற்காக ஸ்டாலின் மீது பழி போடுகிறார்கள். எப்படி? ஸ்டாலினுக்கும் கலைஞருக்கும் மோதல் நடந்ததே, அந்த மோதலின் இடையே புகுந்து அவர்களுக்கிடையே சமாதானம் செய்கின்ற முயற்சியில் கலைஞர் பக்கம் நின்றாரே வீரபாண்டியார். கலைஞர் பக்கம் வீரபாண்டியார் நின்றார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவரை சேலம் மாவட்ட அரசியலில் இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்று ஸ்டாலினால் தூண்டிவிடப்பட்டு வீரபாண்டியாருக்கு எதிராக வளர்க்கப்பட்டவர் தான் இந்த பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன். திமுகவில் சகோதர யுத்தம் நடந்ததே, கலைஞர் அடிக்கடி சொல்வாரே. இலங்கையில் நடந்த பிரச்சனைக்கு, இலங்கையில் நடந்த அழிவுக்கு காரணம் சகோதர யுத்தம் என்று கலைஞர் வாய்ஜாலம் காட்டுவாரே. அப்படிப்பட்ட சகோதர யுத்தம் ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் திமுகவில் நடந்த பொழுது அன்றைக்கு அழகிரிக்கு ஆதரவாக வீரபாண்டியார் இருந்தார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக வீரபாண்டியாருக்கு எதிராக கொம்பு சீவப்பட்டவர் தான், ஸ்டாலினால் கொம்பு சீவப்பட்டவர் தான் இந்த பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன். இன்றைக்கு அன்புமணிக்கு எதிராக அறிக்கை விட சொல்லி ஒரு பணியை கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின். ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். ஏதோ கலைஞர் கருணாநிதி தூங்கி கொண்டிருந்த வன்னியர் சமுதாயத்து பிள்ளைகளை எழுப்பி நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டும், கல்வியை பெற வேண்டும், வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்பதற்காக 20% இடஒதுக்கீட்டை கலைஞர் கொடுத்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன். கலைஞர் கொடுக்கவில்லை. அந்த இடஒதுக்கீட்டை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா வாங்கினார். கொடுக்கின்ற இடத்திலே கலைஞர் இருந்தார், அவ்வளவுதான். அதுவும் 1989ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற கலைஞருடைய ஆட்சிக்கு, வம்சத்திற்கு, வசந்தத்திற்கு நெருக்கடி வந்த பொழுது அந்த நெருக்கடியிலிருந்து தப்பிப்பதற்காக, திமுக ஆட்சியை மத்திய அரசு கலைத்துவிடக் கூடாது என்பதற்காக, அந்த நேரத்தில் வன்னியர் சமூகத்தை சார்ந்த வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் ஒரு போராட்டத்தை நடத்திவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய சுய லாபத்திற்காக வன்னியர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டிய 20% இடஒதுக்கீட்டை
108 ஜாதிகளை இணைத்து கொடுத்தார் அன்றைய முதலமைச்சர் கலைஞர். அதை அழுகிய கனி என்று வர்ணித்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள். இந்த வரலாறு தெரியாமல் உளறிக் கொண்டிருக்கிறார். ஏதோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு வன்னியர் சமூகத்தை சார்ந்த காசி விஸ்வநாதன் என்பவரை தலைவராக கலைஞர் கருணாநிதி நியமித்தாராம். திமுக ஆட்சியிலே தான் வன்னியர்களுக்கு உரிமைகளை கொடுத்தார்களாம். காசி விஸ்வநாதன் ஒரு திறமை மிக்க IAS அதிகாரி, அது மட்டுமல்ல ஒரு நேர்மையான அதிகாரி. அவரை போல தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நேர்மையாக செயல்பட்ட அதிகாரிகள் இல்லை என்றுதான் இன்று வரை சொல்லப்படுகிறது. ஆகவே அவருக்கு கொடுத்த அந்த பதவியை ஏதோ கலைஞர் கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்ததை போல சொல்லிக் கொண்டிருக்கிறார். வன்னியருடைய ஓட்டை வாங்கி கோட்டைக்கு போனார் கலைஞர். இன்றைக்கு வன்னியருடைய ஓட்டை வாங்கி கோட்டைக்கு போய் கொட்டமடிக்கிறார் இன்றைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆனால் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவராக, பல்கலைக்கழக துணை வேந்தராக, இன்னும் பல உயர் பதவிகளை ஏதோ 1-2 பேருக்கு கொடுத்துவிட்டு ஏதோ ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்திற்கே இவர்கள் இடஒதுக்கீட்டை கொடுத்து வன்னியர் சமூகத்தையே வாழ வைத்ததைப் போல ஒரு மோசமான பொய்யான செய்தியை பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் போன்றவர்கள்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். முதலில் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் சமூக நீதி போராட்ட வரலாற்றை படிக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் மட்டும் போராடாமல் இருந்திருந்தால் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டையே கலைஞர் கருணாநிதி கொடுத்திருக்க மாட்டார். இன்றைக்கு கூட 10.5% இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் அத்தனை உரிமைகளும் இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசுக்கு இருக்கிறது. ஆனால் அதை மறுதளித்துவிட்டு வன்னியர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுவதன் மூலம், இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டி அதன் திறப்பு விழாவை நடத்துவதன் மூலம் ஏதோ வன்னியர்களுக்கு இவர்கள் செய்ய முடியாத மிகப்பெரிய சாதனையை செய்துவிட்டதாக பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள், பொய்யை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏதோ அட்லாண்டிக் பெருங்கடலையும் அரபிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைத்து விட்டதை போல இவர்கள் இன்றைக்கு நாடகமாடிக் கொண்டிருக்கிறார்கள். வன்னியர்களை அழித்து ஒழிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் இன்றைக்கு தமிழகத்தை ஆள்கின்ற திமுக அரசு, ஸ்டாலினுடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைப்பதைப் போல மறைப்பதற்காக இன்றைக்கு திமுகவின் சேலம் மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அறிக்கை விடுகிறார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல், இதற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குவோம் என்று சொன்னாரே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், ஏன் இன்று வரை வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடை கொடுக்கவில்லை என்று கேட்கக்கூடிய துணிவு, ஒரு துணிச்சல், தைரியம் வீரபாண்டியாரை போல வீரபாண்டியாருக்கு எதிராக அரசியல் நடத்தி வீரபாண்டியாருடைய புகழை சேலம் மாவட்டத்திலே மறைக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வித்தார கள்ளன் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் ஸ்டாலினிடம் கேள்வி கேட்க முடியுமா? பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் சேலம் மாவட்டத்திலே அமைச்சராக இருந்தாலும் திமுகவினர் மத்தியில் செல்வாக்கை இழந்த ஒரு செல்லா காசு. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த பனமரத்துப்பட்டி ராஜேந்திரனை வீரபாண்டியாருடைய ஆதரவாளர்கள் திமுகவிலே இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பனமரத்துப்பட்டி ராஜேந்திரனை மதிப்பதில்லை, அவருக்கு மரியாதை கொடுப்பதில்லை. ஆகவே அழிந்து கொண்டிருக்கின்ற, வீழ்ந்து கொண்டிருக்கின்ற பனமரத்துப்பட்டி ராஜேந்திரனுடைய மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக அறிக்கை விட்டால் இன்னும் பொறுப்பு மிக்க அமைச்சராக திமுகவிலே வளரலாம், வேறு முக்கியமான இலாக்காக்களை பெறலாம் என்பதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக அறிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார். சமூக நீதி வரலாறு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். சமூக நீதியை சாய்த்துவிட்ட மு க ஸ்டாலினை சமூக நீதியை காத்த தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், இந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் வந்ததற்கு பிறகு இதுவரை தமிழ்நாட்டிலே சமூக நீதிக்காக ஸ்டாலின் போட்ட உத்தரவுகள் ஒன்றை காட்ட முடியுமா? எந்த ஒரு ஜாதிக்காவது உள்ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்களா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற முயற்சியிலாவது ஈடுபட்டு இருக்கிறார்களா? எந்த ஒரு ஜாதிக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை. எந்த ஒரு சமூகத்தையும் தூக்கி விடுகின்ற சமூக நீதியை பறைசாற்றுகின்ற இடத்திலே திமுக இல்லை. பெரியார் பெயரை சொல்கிறார்கள், அம்பேத்கர் பெயரை சொல்கிறார்கள். ஆனால் அம்பேத்கர் பெரியார் புகழை குழி தோண்டி புதைக்கிறார்கள்.
அவருடைய சமூக நீதியை சாய்த்துவிட்டு பெரியாருடைய பேரன்கள் என்று மாறுதட்டிக் கொள்கிறார்கள். அம்பேத்கரை பார்த்து அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று வெறும் சுய தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை எந்த ஒரு ஜாதிக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை. ஜாதிவாரி அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தவில்லை. ஏன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலேயே பல்வேறு வேலை வாய்ப்புகளை தருகின்ற அந்த தேர்வை நடத்தவில்லை. பல தேர்வுகள் இன்றைக்கும் நடத்தப்படாமல் இருக்கிறது. பல காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் ஏழை எளிய மக்கள், படித்த இளைஞர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்த மக்கள் விரோத அரசாக, வெகுஜன விரோத அரசாக இருக்கின்ற திமுக அரசை ஸ்டாலினை பார்த்து சமூக நீதிக்கான அரசு, சமூக நீதி காவலர் என்று சொல்வதற்காக பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் போன்றவர்களெல்லாம் வெட்கப்பட வேண்டும், தலைகுனிய வேண்டும். அதை விட்டுவிட்டு இன்றைக்கு ஏதோ கம்பீரமாக அறிக்கை விடுவதைப் போல நாடகமாடிக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மத்தியிலே அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்த தேர்தலில் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு சரியான பதிலடி கொடுப்பார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.